வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராசிபுரம் பையன். இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம ஒன்று போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ல நமக்கு வந்து நிறைய ரீல்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அந்த ரீல்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றி நம்மளோட கருத்து என்ன பார்த்துடலாமா? மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டே இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கு, அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுடலாமா? டேக் சஞ்சயா, எந்த சஞ்சய்க்கு டேக் பண்ணுறது? சஞ்சய் சமயம் யோகம் நல்லா இருக்கு. அம்மா அப்பா சொல்ல கேட்க முடியே, பாதல் வடிவேல் போல இருக்கான். கோவில் சோர்ல மாதிரி செக்க சுவேர்னு உனக்கு பொண்டாட்டி. நீ நடக்க வேண்டாம், ஒன்னு லவ் பண்ணிடுவா, உன் கூட வருவா. பெண் இருக்கு, யோகம் இருக்கு, புருஷன் இருக்கான் கூட. புதுசா இருக்கிறாடா கூட. லட்டி ராஸ்கல், அதை கூட இருக்கிற பையனோட பாருங்க. அந்த சஞ்சய்க்கு டேக் பண்ணி விட்டுருங்கப்பா. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு டேக் தான், எல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. சிரிக்க முடியலடா. அப்படி என்ன காமெடி? சார் நீங்க சொன்ன லொகேஷன் வந்துச்சு. இங்க இருந்து லெஃப்ட் ரைட்டா சார்? ரைட் வாங்க. ஓகே சார். சார் நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டோம் சார். அங்க ரைட் சைடு போஸ்ட் இருக்கா? இருக்கு சார். அங்க வச்சிட்டு போங்க. ஓகே சார். டெலிவரி தண்ணி பாட்டில் இல்லாம டெலிவரி பாட்டில் வாங்குறாங்க. அட பொம்மால ஏண்டா இதுல கமெண்ட் போட்டிருக்க. இதுல சுமாரான காமெடியா இருந்தாலும் பார்த்தேன், இப்படி வெறித்தனமா யோசிச்சு வச்சிருக்கீங்க. நினைச்சு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்த சோதனை என்ன? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சோதனை சார், நான் தனுசு ராசி சார். வாட்டர்மெலன் சாப்பிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரா உருவெடுத்திருக்கோம் சார். இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிடுச்சு. சோ எப்ப பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆகாது. ஒரு அதிகமாய் போச்சு. அக்கா டக்குனு நீங்கதான் ஸ்டார் ஆச்சு, அவங்களுக்கு யாரோ பொண்ணு கொடுப்பாங்க, அப்புறம் நான் ஸ்டார் ஆயிட்டீங்களா? படத்துல கூட ஏதோ போறாப்புன்னு நினைக்கிறேன். பாப்பா நேத்து ஆக்ரால தாஜ்மஹாலை காணாம ஒரே சத்தம். அவனுக்கு என்ன தெரியும் தாஜ்மஹால் மாமனார் வீட்டுல இருக்குன்ட்டு. விதவிதமா ஏதா இருந்தாலும் ஒரு அளவு தானே, அளவுதான். கொஞ்சமா சாப்பிடு பாப்பா, எனக்கு வயிறு மாமனா முட்டுதுல. வீட்டுல இருக்கா? இனிப்பு சாப்பிடாதமோ, எனக்கு இனிக்குதுல. ஏன்டா அடிக்கிற? இல்ல ஓசில காது கிடைச்சா சௌரியத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வேலைக்கு நீ சொல்லி என் அழகு பொண்டாட்டி அவன் கிடக்குறான். உங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பாக்கிடும் புதிய டிசைன்கள். இவ்வளவு மாதிரிதான் தம்பி ஒரு காலத்துல நானு புசுரா லவ் பண்ணேன். ரொம்ப பண்ணிட்டா மாசரா பச்சை தூக்கி போட்டு வந்துட்டானே. ஏண்டா ஒருத்தர் அடிச்சு மூடா தெரிஞ்சலடி. அது சரிடா, உனக்கு ஏன்டா லவ்னாலே பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்காமலாம் இல்ல, எவளும் கிடைக்காம. விதவிதமா தாங்க இருக்கு. இந்த மாசம் பெருசா எதுவும் செலவில்லை. பைக் இரும்பாய் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கே நடந்துச்சு. கமெண்ட்ல நம்ம இந்த மாசம் எந்த செலவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்பதான் வண்டி பஞ்சர் ஆகும், எல்லாம் ஆயில். ஃபைனலி சம் வெஜிடேரியன் கெட் பிரெயின். என்ன பிரெயின்? என்னோட ஃப்ரெண்ட் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ. நான் கார்பரேட்ல வேலை பார்க்கும்போது ஒரே டேபிள்ல நான் என் சாப்பாடு எடுத்துன்னு போயிடுவேன், என் ஃப்ரெண்ட் அவர் சாப்பாடு எடுத்துன்னு வருவார், அவர் நான்வெஜ் எடுத்துன்னு வருவார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அவருக்கு தெரியும் நான் வெஜிடேரியன். தே நெவர் யூஸ் டு ஃபோர்ஸ் மீ. நானும் என்னோட ஃபுட் எடுத்துன்னு போனா அவர்கள் கொடுப்பேன், ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பான். இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் விச் யூ ஆல் கரெக்ட்னா, எப்படி தான் அவர் நான்வெஜ் சாப்பிட்றாரோ, தட்ஸ் நாட் த வே யூ டீல். யூ ரெஸ்பெக்ட் த அதர் பர்சன்ஸ் சாய்ஸ். நீயும் அந்த சாப்பாடு சாப்பிடல, உனக்கு எப்படி தெரியும் அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் இருக்காது? ஒருவேளை என் வாயில போட்டா சிக்கன் கூட எனக்கு பிடிச்சிருக்கலாம், நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக சாப்பிடாம இல்லை, என்னுடைய தர்மம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கரெக்டா தான். ஆமாங்க, நம்ம இதை கறி சாப்பாடு சாப்பிட்றோம்னா நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்யறோம். பலகார மாதிரி நம்ம பலகார பட்டெல்லாம் கட்டிடுறோம். அதுலயும் சில பேர் இந்த அடிச்சு சாப்பிட்றப்போ, ஏதோ அடிக்கிறப்ப கோழி பிடிக்கிறப்ப, மாட்டு அடிக்கிறப்போ ஐயோ பாவங்க வேண்டியது. இலையில போட்டு வச்சோம்னா கட்டுன்னு கட்டுறாங்க. My friend after completing MBA business idea
என்ன பிசினஸ் ஐடியா? காய் கடை. என்ன பண்றோம்? ஓ, கடையில அவனே கீழே தூக்கி போட்டு எடுத்து கொடுத்தவங்கள்ட்ட காய் கொடுத்து அனுப்பி விட்டான். ஓ, இதுக்கு எம்பிஏ படிச்சு காய்கறி கடை போடணுமா? டிவிக்கு அக்காவா? என்ன அந்த அக்காவுக்கு? ஒரு புது அவதாரம் கட்சி ரிலேட்டட் இந்த நியூஸ் அக்கா கூட டான்ஸ் பார்க்க மாட்டேன். ஆடுறவங்க தானே? அண்ணாவோட கட்சி ஆரம்பிக்கும் போது தான் நான் பாலிடிக்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ணேன். So, இது புதுசா இருந்தது. அவரோட கொள்கைகள் எல்லாமே புதுசா இருந்தது எங்களுக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா கம்யூனிட்டி மெயினா உடைக்கணும். Community ஸ்கூல் உடைக்கணும். காலேஜஸ் மெயின் கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். வேண்டாமே. தெரிஞ்சா பேசி இல்லாட்டி சும்மா இருக்கு. ஓ, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டா கம்யூனிட்டி ஒளிஞ்சிரும் நினைக்கிற கட்சியில இருக்க அந்த அக்கா. படிங்கடா, பரமா படிங்கடா. ஐயோ கடவுளே. புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. உங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீங்களும் போகணும்னு அவசியம் கிடையாது. பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஃபேக்ட். பக்கத்துல இருந்து சாப்பிட்டு சீக்கிரம் போயிட்டா நம்ம சீக்கிரம் போகணும் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஸ்லோவா சாப்பிட்றவங்களுக்கு அதை டேக் பண்ணி விடுங்க. நானே ஸ்லோவா தான் சாப்பிடுவேன். என் கூட உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் அப்புறமா தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவேன். அதுக்காக நம்ம வருத்தப்படலாம் தேவையில்ல. நல்லா மென்னு சாப்பிடணும். அப்பெல்லாம் மென்னு பொறுமையா சாப்பிட்றது நல்ல சத்து இருக்குன்னு சொல்றாங்க. பொறுமையா சாப்பிடுங்க, கவலைலாம் போட வேணாம். என்ன வெளியே கொஞ்சம் ஏதாவது அந்த மாதிரி மண்டபத்துக்கு போனா பின்னாடி 4 பேர் நிப்பாங்க. அப்ப வேற நமக்கு சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணும். அப்ப மட்டும் கொஞ்சம் அளவா சாப்பிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு வந்துருங்க. வாங்குறப்ப கம்மியா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து என்னப்பா? இப்படி கடைசியா சிரிச்சு நீங்க எத்தனை நாள் ஆச்சு? அப்படின்னா கடைசியா சிரிச்சு பெரிய பானிபூரி இதுகிட்ட இருக்க. ஓ, விழுந்து விழுந்து சிரிச்சா? அதான் காமெடி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிரிச்சு அந்த உடம்புக்கு நல்ல இதா இருக்கும். இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை டெய்லியுமே அப்படி சிரிப்போம். யாருக்கும் கவலைப்பட மாட்டோம். யாருக்கும் கவலைப்படாம சிரிங்க, உடம்புக்கு நல்லது. இந்த சாங் ஏதோ ட்ரோல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 2 வடை ஒரு டீ. 2 வடை ஒரு டீ. எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். பொண்ணு 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 வேணும். பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா ப்ளீஸ்மா. என்ன வேணும் உனக்கு? பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பெல்லு. ஆண்டவா, புயல் வேகத்துல என் கரியரை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். குறுக்க பட்டர்ஃப்ளை எதுவும் பறந்து வந்துடக்கூடாது. பட்டர்ஃப்ளை வந்தாலும் நீ வாக்குல போ, அது வாக்குல வந்துட்டு போகுது. எல்லாம் கண்டுக்காத. பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுல நிறைய இடத்துல டேக்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போடுறப்ப விட்டு டேகை தட்டி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா, கூடவே பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். டாடா பை பாய். அடுத்தடுத்த வீடியோஸுக்கு என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, இல்லை எது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ அதை நமக்கு டேக் பண்ணி விடுங்க. அதை அப்படியே போட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோவோ இல்லை நம்ம அதை பத்தி என்ன சொல்றோங்கிறத அதை பத்தி பேசிடலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருங்க. டாடா பை பாய்.